Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Aegis Vopak Terminals IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2013ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து liquefied petroleum gas terminals owns and operation businessல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது பெட்ரோலியம், வெஜிடபிள் ஆயில்ஸ், லூப்ரிகன்ஸ், கெமிக்கல்ஸ், கேசஸ், ப்ரொபேன் அண்ட் பியூட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டீடைல்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஜூன் 30, 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து 1.50 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் ப்ராடக்ட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜராக இந்த கம்பெனி வந்து 2 டிவிஷன்ஸில் இவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து கேஸ் டெர்மினல் டிவிஷன் சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் டிவிஷன் வந்து லிக்விட் டெர்மினல் டிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஓவராலா 30 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் மோர் தென் 10 டைப்ஸ் ஆஃப் எடிபிள்ஸ் அண்ட் நான் எடிபிள் ஆயில்ஸை இந்த கம்பெனி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 5 மேஜர் போர்ட்ஸில் இந்த கம்பெனிக்கு 2 எல்பிஜி ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ் இருக்கு அண்ட் 16 லிக்விட் ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஜூன் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 392 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட டெர்மினல்ஸ் லொகேஷன்ஸ் பார்க்கும்போது போர்ட்ஸ் ஆஃப் ஹல்டியா, வெஸ்ட் பெங்கால், கொச்சி, மேங்களூர், குஜராத்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது கேஸ் டெர்மினல் டிவிஷனில் இருந்து இந்த கம்பெனிக்கு 36.55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் லிக்விட் டெர்மினல் டிவிஷனில் இருந்து 63.45% ஆஃப் ரெவன்யூ ஸ்பிளிட் வந்துட்டு இருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து லிக்விட் டெர்மினல் டிவிஷனில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 570.12 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 86.54 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் நல்ல பர்சன்டேஜில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போதும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. 23 அண்ட் 22ல லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 223 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 235 ருபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதில் என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 22 அண்ட் 23ல லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்ததுனால இபிஎஸ் வந்திருக்காது. பட் ஃபினான்ஷியல் இயர் 24ல 1 ருபீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 235 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த லிக்விட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 43.25 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த ரீசன்னால ஹை வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 58.99% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 8.68% மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 8.39% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2.59 அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ROE அண்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேலே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7296 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் RONW பர்சன்டேஜ் பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 7.51% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து க்ளோஸ் டு நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரொம்பவே வீக்கா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. 23ல பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 38.62 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. 24ல பாத்தீங்கன்னா 290 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இந்த பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது அதனி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் அண்ட் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஏஜிஸ் வெபாக் டெர்மினல்ஸ் கம்பெனி வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அண்ட் நெட் ஒர்த்ல பார்க்கும்போது ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்ட் பொசிஷன்ல தான் மெயின்டைன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட டோட்டல் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் வந்து இயர் கேட்டகரியில மீடியமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில இருக்கிற மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்களோட காம்படிட்டர்ஸ் ரொம்பவே லீடிங் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட சர்டன் அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட கிரையோஜெனிக் எல்பிஜி டெர்மினல்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ May 26 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 28 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 63 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2800 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து May 29 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து June 2. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 97.41% சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 85.93% சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த ஐபிஓக்கு ஸ்லைட் நெகட்டிவா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் இந்த ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இந்த ஐபிஓ இன்னும் கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.